is on live. This is sponsored by Kavins Beauty School and presented by Ninga Hosura and Brand Voice. நம்ம ஸ்பான்சர் ஒன்றும் சும்மா இல்லைங்க. வின்னர்ஸ்க்கு மட்டும் பிரைஸ் இல்லை, பார்ட்டிசிபேஷன் எல்லாத்துக்குமே பிரைஸ் கொடுக்குறாங்க. மொத்தம் 5 ரவுண்ட் நடத்துகிறோம். ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் வின்னர்ஸ்க்கு 500 கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறோம். அதோட டைட்டில் கார்டு வின்னருக்கு வந்துட்டு 3500 வவுத்து இல்லை ஹைட்ரா ஃபேஷியல் வவுச்சரும் தராங்க. பெரிய விஷயம். எல்லா கேம்ஸ்னா ரூல்ஸ் இருக்கும், ஆமா தானே? அதே மாதிரி நம்ம கேம்ஸ்க்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு நானே சொல்லிடுறேன். ஒரு வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணா இன்னொரு வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ண கூடாது. மீன்ஸ் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஒன்லி ஒன் டைம் பார்ட்டிசிபேஷன். உங்களுக்கு ஏதாச்சும் ஐஸ்ல ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது ஹோல்டிங் ஐஸ்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டு நாட் பார்ட்டிசிபேட். அதோட நீங்க ஓசுரா சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும். அப்பதான் நீங்க இதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். கவின்ஸ் பியூட்டி ஸ்கூல்லையுமே ஃபாலோ பண்ணிருக்கணும். ஆமா, சோ இப்போ நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா யூ ஆர் ரெடி டு பார்ட்டிசிபேட். எப்படின்னா 5 ரவுண்ட் கண்டக்ட் பண்ண போறோம். ஈச் ரவுண்ட்ல 5 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்க போறாங்க. சோ எல்லாருக்குமே இப்படி தான் நீங்க ஹோல்ட் பண்ணணும். உங்களோட எல்போ வந்து பெண்ட் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு ஹோல்ட் ஐஸ் லைக் திஸ். ஓகேவா? ஸோ யாரு நிறைய நேரம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ அப்படி ஒவ்வொரு ரவுண்ட் நடத்தும் போது யார் நிறைய நேரம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ ஒரு வின்னர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பாட்ல 500 கேஷ் ப்ரைஸ். அதுக்கப்புறமா லாஸ்ட் இந்த 5 ரவுண்டோட வின்னர்ஸ்க்கு ஒரு ஃபைனல் ரவுண்ட் நாங்கள் வைப்போம். அந்த ஃபைனல் ரவுண்ட்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3500 வர்த் ஹைட்ரா ஃபேஷியல் ஃப்ரீ. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு. இஃப் நீங்க வந்து ஐஸை கீழே விட்டுட்டீங்கன்னா நீங்களுமே இந்த கேம்ல இருந்து வெளியே வந்துருவீங்க. சோ நீங்க டிராப் பண்ணீங்கன்னா நீங்களும் கேம்ல இருந்து டிராப் பண்ண மாதிரி தான். சோ ஆர் யூ ரெடி? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. இந்த மாதிரி தாட் வந்ததுன்றது கொஞ்சம் ஃபாலோ சொல்ல முடியுங்களா? ஓகே, சோ How do I tell you? எதுக்காகன்னா ஒரு ரொட்டீன் லைஃப் தான் நம்ம பண்றோம். ஸோ நம்ம ரீல்ஸ்ல பார்ப்போம், அட இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்ல பண்ணா நல்லா இருக்குமேன்னு தோணும். ஸோ நாங்களும் அந்த மாதிரி நாங்களும் ட்ரை பண்ணணும்னு யோசிச்சு வீட்டில் நாங்கள் ஆக்சுவலாக ட்ரை பண்ணோம். சரி இது நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம மக்கள் கிட்ட ட்ரை பண்ணலாமேன்னு எடுத்துட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாம ஆக்சுவலா என்னதான் ஹொசூர் சில்லா இருந்தாலும் மக்கள் எல்லாம் ரொம்ப ஒர்க் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா, ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒர்க்லயுமே ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் ஒரு ரிலீஃப் சில் வந்து வெதர் மட்டும் கொடுக்காம நாமளும் கொஞ்சம் கொடுக்கலாமேன்றதுனால தான் இந்த ஐஸ் சேலஞ்ச் கண்டக்ட் பண்ணோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி நம்மளோட ஃபாலோவர்ஸை கொண்டு வந்து ஃபன் பண்ணிக்கிறீங்களே, ஸோ அதெல்லாம் எப்படி நீங்க ரூம் போட்டு வச்சுட்டு இருந்தீங்களா? அதெல்லாம் போற போக்குல ஃப்ளோல யோசிச்சுதான் ப்ரோ. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஓகே, தேங்க்யூ. ஸோ மறக்காம அப்படியே நீங்க ஓசுரான்ற பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸோட சண்டே கண்டக்ட் பண்றாங்களாமா, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். டாடா பை பை. போயிட்டோம். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டோம். சோ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரீங்களோ ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். நீங்க ஃபர்ஸ்ட் எங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் 5 பார்ட்டிசிபென்ட்ஸ் ரெடி ஆயிட்டாங்க. இந்த வந்துட்டானே இல்ல, ஏன் செல்ல வந்துட்டானே இல்ல. அவங்க யாரு என்ன அப்படின்னு கேட்டறலாம். அப்புறமா நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்க பேரு? கார்த்திக். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கார்த்திக்? டிரைவர். ஓகே, தேங்க் யூ. விக்னேஷ். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மார்க்கெட்டிங். சோ விக்னேஷ் மார்க்கெட்டிங் பண்றாங்க. ஓகே, கார்த்திக் டிரைவர். ஓகே, செல்வா என்ன பண்றீங்க? டிரைவர். சோ செல்வா ஆல்சோ டிரைவர். உங்க நேம் மேம்? அனிதா. என்ன பண்றீங்க? நான் QCயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் மேம். உங்க பேரு? கீர்த்திகா. நீங்க? டீச்சரா இருக்கேன். சூப்பர் மேம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நாங்க அந்த ரூல்ஸை சொல்லிடுறோம். மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்க ஓசுரா அண்ட் கவின் ஸ்கூல் பேஜை ஃபாலோ பண்ணிருக்கணும். பிளஸ் வந்து உங்களுக்கு எந்த இஷ்யூ இருக்கக்கூடாது, ஹெல்த் இஷ்யூ, ஐ மீன் ஆஸ்மா அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சோ தென் வந்துட்டு 18 வயசுக்கு மேல இருக்கணும். இருக்கு. ஓகே. என்னடி சொல்ற? வேற மேம், அவ்வளவுதான். சிம்பிள் கான்செப்ட் தான். எல்லாருக்கும் கங்க்ராஸ். கண்டிப்பா வின் பண்ணணும். தேங்க்யூ. அடேங்கப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். சோ நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க இந்த கேம் பத்தி தெரிஞ்சதும்? நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா? நீங்க
ஐஸ் எவ்வளவு சில்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஐஸ் சும்மா நம்ம ஜூஸ்ல அந்த மாதிரி ஐஸ் தான் பிடிச்சிருப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைமா எப்படி ஹோல்ட் பண்றது, நம்மளால என்ன முடியும் பார்க்கலாம் அப்படி. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம உனக்கு காலை கிடைக்காம மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. நீங்க மேம், நீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலா கொஞ்சம் நர்வஸா இருக்கு. கொஞ்சம் நர்வஸா இருக்கு. ஓகே, சோ நீங்க டக்குன்னு முன்னாடி வரீங்களா? சோ முன்னாடி வரதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஒரு தைரியம் வேணும். எப்படி நடக்க போகுது, எப்படி இருக்க போகுது தெரியாம பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. சோ லெட் us give one big round of applause for them. ஓகே, தேங்க் யூ. உங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? இது ஒரு நியூ கேமா இருக்கு, ட்ரை பண்ணலாம்னுட்டு. ஓகே, நியூ கேமா இருக்கு, ட்ரை பண்ணலாம்னு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. இப்படி வெரி நைஸ், தேங்க் யூ so much. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தான அலமுதிக்கிறதுக்கு அறிவு விட்டவனே. அமைதி 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 அமைதி. எல்லாம் சாந்தமா இருங்க. ஆரம்பிச்சுவோம். பண்ணோம். உங்க எல்போ பெண்ட் ஆக கூடாது, டான்ஸ்லாம் பண்ண கூடாது. டான்ஸ் ஆடுவே. ஓகே, வெரி நைஸ். வெரி ஓகே. அவ்வளவுதான். இங்கதான் இப்படி இப்படி. ஆமா, Oh, sorry. 12 seconds later. ஐஸ் டிராப் ஆனா நீங்களும் டிராப் ஆயிடுவீங்க கேம்ல இருந்து. மேம் ஐஸ்ல கூட நைஸா நிக்கறாங்க பாருங்க. Twenty minutes later. அசால்ட்டா நிக்கறாருப்பா அவரு. பாத்தீங்களா? அவரு சில்லான பர்சன் போல இருக்கு. அதனால தான் இவ்வளவு சில்லு நைஸ வைக்கும்போது கூட அப்படியே சில்லா நிக்கறாரு. ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. எப்படி இருக்கு? கொஞ்சம் பேசிட்டே பிடிக்கலாமே. இல்ல பேசிட்டுனா உங்களுக்கு தெரியாது அந்த ஹீரோ. ஃபோக்கஸ் பண்றீங்க. ஓகே, வெரி குட். எப்படி இருக்குன்னு சொல்லலாமே, ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி. நல்லாதான் இருக்கு. பிடிக்க முடியுதா? முடியுது. ஆமா, நடுங்குது. என்ன பண்ண? காம்படிஷன் ரொம்ப டஃப்பா போயிட்டு இருக்கு. யாருமே டிராப் பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்படிபா நாங்க ஸ்பின்னர் செலக்ட் பண்றது? சிந்து ஸ்னோமேன்கே டஃப் கொடுப்பாங்க போல இருக்கு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. அதான் போல சொன்னே. எல்லாரையும் பாட்டு பாட சொல்றதா? சிந்து, நேத்து நைட் இந்த சேலஞ்சுக்கு நான் ஒன்னு படிச்சேன். என்னவா? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்னோ மேன் இருக்கு இல்லையா, உலகத்திலேயே ரொம்ப பெருசா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்னோ மேன் பண்ணலையா, ஸ்னோ உமன் தான் பண்ணாங்க. 122 ஃபீட்டுக்கு பண்ணாங்களாமா. அதுக்கு பேர் கூட வச்சிருக்காங்க ஒலிம்பியானிட்டு. அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா, இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா, அந்த மாதிரி இல்லையா இருக்கு. சோ இதுல இருந்து என்ன தருது? வாட்ச்மேன், கேமராமேன், மேன் வைக்காதீங்க. ஸ்னோ உமன்ங்க. அதே மாதிரி ஸ்னோ வாட்ச் உமன், கேமரா உமன். எங்க டீம்லயும் கேமரா மேன் இல்ல, கேமரா உமன் இருக்காங்க. நம்ம மினால். சரி, என்ன பண்ணலாம்? இப்பெல்லாம் ஐபோன்ல தான் படமே எடுக்கறாங்க ப்ரோ. நீங்க வேற ஐஸ், நாங்க வேற ஐஸ் வைக்கிறோமா? வெதர் கூட சேர்ந்து வைக்கும் போல. ஐயோ, டஃப் பாய், எவ்வளவு டஃப் கொடுக்கறாங்க. சூப்பர் பாய். எல்லாரும் ப்ளீஸ் கொஞ்சம் கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்றீங்களா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.
much later. நான் இது வரைக்கும் பார்த்துட்டேன். எப்படியும் இவங்க 4 பேர் கை கொஞ்சம் அசைஞ்சிச்சு. அவங்க கை அசையவே இல்ல. நடுங்க மட்டும் தான் செய்யுது, பட் அவங்க அசைக்கவே இல்ல. வாட் a woman. இவங்களுக்கு வயசே ஆகல. அவங்க ஒரு போல்டு லேடி. ஐஸ் விமன். ஆமா. எடிட்டரே பாத்துக்கோங்க. இவங்க ஃபேஸ் கொஞ்ச நேரம் கூட ஹோல்ட் போடணும். Very good. Please clap for him. Karthik. Thank you, Karthik. என்னால கொஞ்சம் கூட ஹோல்ட் பண்ண முடியலையே. எனக்கு இப்பவே நடக்குது. இவர்தான். இவருக்கு இதான் வேலை. அவர் டஃப்க்கே டஃப் கொடுக்கறாரப்பா. ஆமாப்பா. என்ன பேலன்ஸ் பண்றீங்களா bro? ஆமா ஆமா. ஸ்கூட்டர் ஓட்றாரு. ஐஸ் வெச்சு. அக்கா எப்படிக்கா முடியுது உங்களால? வில் பவர்மா, வில் பவர். ஐஸ் முடியும்க்கா. நீங்க பண்ணுங்கக்கா, நான் மோட்டிவேட் பண்றேன். நான் அவரை மோட்டிவேட் பண்ணுங்க. சாரி, அவரை மோட்டிவேட் பண்ணுங்க. நிஜமாவே பயங்கர டஃப் தான். உங்களோட டஃப்க்கு வானமே பொழிஞ்சிரு போலயே. மலையா? ஆமா முடிஞ்சிச்சு. ஓகே, நீங்க அதை கொடுத்துருங்க, பரவாயில்ல. இதான் இவங்களோட ஐஸ். இவங்க ஆமா திருப்பிட்டீங்களே கையை திருப்பிட்டீங்களே. பெண்ட் பண்ண கூடாது. இது சொல்றப்பா இல்ல சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இத இப்படியே மெயின்டைன் பண்ணு. இப்படி வச்சிருந்தாரா? ஓகே. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நீங்க எல்லாரும் அக்ரி பண்றீங்களான்னு சொல்லுங்க, ஓகேவா? எல்லாரும் ஹேண்ட் ஒரு அளவுக்காவது மடக்குனாங்க, கொஞ்சம் அசைச்சிட்டாங்க. அவங்க தான் லாஸ்ட் வரைக்கும் அசைக்கவே இல்ல. கை மட்டும். So according to me the winner of this round is, ஏன்னா நீங்க இப்படி அசைச்சிட்டீங்க, அவங்க அசைக்கவே இல்லப்பா. அவங்க ஷேப் பண்ணிட்டு பொசிஷன் அப்படியே இருக்கு சார். ஓகே, ஆடியன்ஸ் சொல்லுங்கப்பா. நாங்க நினைச்சது இதுதான். நீங்க சொல்லுங்க. மகேஷ் சந்தீப் ப்ளீஸ். சோ ஆடியன்ஸ் உங்களோட கோல் என்ன? நீங்க சொல்லுங்கப்பா. ஓகே, தாங்க மேம். ஓகே, thank you so much for your participation, really. வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் இப்படி போங்க. அதுதான் எனக்கு புரியல. சிந்து ஒரு எல்போ மடங்கிருச்சு. எல்போ மடங்கிச்சு. இப்படி போகுதுலப்பா. இப்படி மடங்கனாதான் அவங்க கை எப்படி இருக்கு பாருங்களேன். எங்கப்பா அடங். நீங்க பாருங்க தப்பனா நீ வேணா சண்டைக்கு வாடா. வாடா வந்து வாடுறா. நீங்களே சொல்லுங்கப்பா. கை இப்படி தேய்ச்சா சரியா போகும். One hour later. இவர் எல்போ சிந்து, இவர் எல்போ கீழே வந்துருச்சுப்பா. நீங்க மடக்குறீங்கப்பா. இந்த குழந்தைங்க நீங்க ஹொசூரா பேஜ் இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கு, ஃபாலோ. சொன்னா கூட கேட்க மாட்டேன். ஒரே பொசிஷன் பிடிக்கும். ஆமா, ஆக்சுவலா நான் கன்க்ளூஷன் வந்துட்டேன். ஆடியன்ஸ் நீங்க சொல்லுங்க. ஆமா, ஆடியன்ஸ் சத்தமா இந்த அக்காக்கு ப்ளீஸ் யாரு ஓட் பண்றீங்க? கை தூக்கலாம். சீரியஸ்லி இல்ல. Thank you so much. மேக்ஸிமம் நம்பர் அக்காக்கு வந்தனால அக்கா தான் Thank வின்னர். you so much for everyone. தாங்க போதும். Oh really, நீங்க ஒரு ஐஸ் விமன் தான். பார்ட்டிசிபேஷன் பண்ண எல்லாருக்குமே இந்த கவின்ஸ் பியூட்டி பார்லரோட நேச்சுரல் லிப் பாம், இதுல எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் இல்ல எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாம நேச்சுரலா செஞ்ச ஒரு லிப் பாம். ஸோ இதை பார்ட்டிசிபேஷன் எல்லாத்துக்குமே தரோம். பிளஸ் வந்துட்டு வின் பண்ண நம்ம அக்கா, உங்க பேரு அனிதா அக்காக்கு நாங்க 500 ஆன் த ஸ்பாட் தரோம். Okay, let's give a big round of applause. Thank you.
தேங்க்யூ தேங்க்யூ கண்டிப்பா தேங்க்யூ so மச். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல பரவாயில்ல, பெட்டரா இருக்கு, புது கேமா இருக்கு, ட்ரை பண்ணலாம் எல்லாருமே. ட்ரை பண்ணலாமா? மோட்டிவேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் 5 பேர் யாரு? ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். வாலண்டியர்ஸ் முன்னாடி